எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாளுமை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் கனிதரப்படும். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் தாய் தந்தை நீரே தாயும் நீரே தாபரும் நீரே என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே தாபரும் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே பாதையில் நீரே. தாழ்விலும் நீரே பாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே பூமியிலும் நீரே ஆழியில் நீரே என் நாமத்தில் நீரே. Thank you Lord. ஆழியில் நீரே என் நாமத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே மீட்பரும் நீரே மேன்மையும் நீரே என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே
பாடு என்ற இயேசு தருகிறார். அல்லேலூயா. என்ற நாவிலே புது பாட்டு என்ற இயேசு தருகிறார். என்ற நாவிலே புது பாட்டு இயேசு தருகிறார். ஆனந்தம் கொண்டு அவரை நான் பாடுவேன். Amen.
முழங்களால் பகிர்ந்துவோம். அவருடைய சமூகத்துக்கு நேராக கர்த்தர் நமக்கு இது நாள் வரைக்கும் பாராட்டின எல்லா கிருபைகள், அவருடைய இரக்கங்களுக்காக, அவருடைய தயவுக்காக அல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் வைத்த அவருடைய பெரிதான அன்பை நினைவு கூறும். அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா மகிமைக்கும் பார்க்கிறதே, எல்லா கணத்துக்கும் பார்க்கிறதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீயோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீயோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அதும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே என் ஆருயிரே, இயேசுவே என் ஆருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. யாவுமே மாறிடினும் நீயோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீயோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே என் ஆருயிரே, இயேசுவே எந்தன் சிறு ஸ்ரீஹரே, உம்மை நினைத்திடவே அந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிறு ஸ்ரீஹரே, நினைத்திடவே அந்த வாலிப ஆமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே என் ஆருயிரே, இயேசுவே என் ஆருயிரே, இயேசுவே என் ஆருயிரே. கரங்களை கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதாயவுக்காக, நம்மை முன்புரிந்ததாயவுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாமத்தினாலே நேரங்களை தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். சில காரியங்களுக்காக
கர்த்தரை ஸ்தோத்திரம். சபையில பலவீனமாக இருக்கிற அப்படி பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து குணமாக்குவாங்க. ஆமென். அதிகமான பனிக்காலம், பனிக்காலத்துல ஸ்தோத்திரம் கடந்து வந்திருக்கிறோம். கொஞ்சம் மாதம் ஒரு மாதம் தான் இருக்கும். ஆனால் தேவன் தலை கொடுக்கணும். பனி நிமித்தமாய் வருகிற ஜுரம், ஆமென், ஸ்தோத்திரம், வியாதிகள், பலவீனங்கள், எலும்பு வலிகள் இதெல்லாம் நீங்கும்படியாக தேவன் எல்லாருக்கும் நல்ல சரீர சுகத்தை கொடுக்கும்படியாக சபையில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் குணமாக்கும்படி தழும்புகளான தெய்வீக சுகத்தை ஆண்டவர் சபையாருக்கு கொடுக்கும்படி கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். மாத்திரமல்ல, வேலை இல்லாத பிள்ளைகள் இருக்கிறாங்க. சரியான வேலைகளை, வருமானம் இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் நல்ல வேலைகளையும் வருமானங்களையும் தேவன் கொடுக்க. எல்லாருக்கும் பணம் அத்தியாவசியமானதுதான். பரிசுத்தம் அத்தியாவசியமானது பரலோகத்துக்கு. பணம் அத்தியாவசியமானது இந்த உலகத்துக்கு. அல்லேலூயா. உலகத்துக்கு பணம் வேணும், பரலோகத்துக்கு பரிசுத்தம் வேணும். ஆக அதனால்தான் இன்மைக்குரிய ஆசீர்வாதங்களாலும் பணத்தையும் கொடுத்து தான் ஆசீர்வதிக்கணும், பரிசுத்தையும் கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. உலகத்திலே நாம் வாழ்கிற இந்த காலம் வரைக்கும் ஒருவனாயும் கையாளாதபடி கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை பொருளாதாரத்தினால் ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. நம்ம 4 பேர் கொடுக்கணும், ஆனால் நம்ம போய் எங்கே நின்றக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி நம்ம குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அன்றை வாட்டி சொல்லுகிறது போல நீ கடன் வாங்காது இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்ற வார்த்தை நம்முடைய வாழ்விலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய திருச்சபையில அது நடக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். சபைக்கு வருகிற வாலிப பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழும். அல்லேலூயா. ஆமா, அதிகமான படிக்கிற பிள்ளைங்க, 10வது படிக்கிற பிள்ளைங்க, 12வது காலேஜ் போற பிள்ளைங்க எல்லாருக்கும் வேண்டிய பாதுகாப்பு கொடுக்கணும், அது ஒழுக்கத்தை கொடுக்கணும். ஆமா, தீமையான விஷயத்துல போய் பிள்ளைகள் போய் சிக்கிக் கொள்ள கூடாது, பாவத்தில் போய் விழுந்துடக்கூடாது. சோதரம். ஆமா, சோதரத்தை உலகத்துல அப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கிறது. பிள்ளைகள் அப்படிப்பட்ட பாவ காரியங்களுக்கு போகக்கூடாது. அதே போல வீட்டில் தாய் தகப்படும் பிள்ளைகள் கீழ்ப்படியும். காலேஜ் போயிட்ட பிறகு பிள்ளைகள் தாய் தகப்பன் சொல்றது கேட்கறது கிடையாது. இந்த நிலையெல்லாம் மாறணும். ஒன்றை நான் சொல்லணும், எந்த வாலிப பிள்ளையா இருந்தாலும் சரி, தாய் தகப்பனை கனம் பண்ணணும். கனம் பண்ணாத எந்த வாலிப பிள்ளைகளும் நல்லா இருக்க முடியாதுன்னு பரிசுத்த வேதம் சொல்லுது. நான் சொல்லலை, பாஸ் எதுவும் சரிகிறாருன்னா சொல்லிடாதே, பரிசுத்த வேதம் சொல்லுது. அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள், அல்லேலூயா, ஆமாம், பைபிள் சொல்லுது, அவர்கள் ஆமென் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஆக ஆண்டவர் நம்முடைய வாலிப பிள்ளைகள் தாய் தகப்பன் சொல்லுகிறதை கேட்கணும், சபை பாஸ்டர் சொல்றதை கேட்கணும். அப்படி ஒழுக்கத்தோடு கூட பிள்ளைகள் வளரும்படி அந்த கரங்களை ஒப்புக்கொண்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். ஆமாம், வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல படிச்சு நல்ல வேலை கிடைச்சி அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. பையனாண்ட ஒரு பையனை ஒரு பொண்ணுக்காக பார்த்துக்கலாம். அப்போ அந்த பையனை குறித்து அந்த பாஸ் கேட்டேன். அவன் பாஸ் ஆகுறதுனால கேட்டேன். அந்த பாஸ் ஓப்பனாக இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த பையன் அடக்க மாட்டான், வீட்டில் அடக்க மாட்டான், சபையில் அடக்க மாட்டான், ஏதோ வந்து போயிட்டுலாம், அவ்வளோதான் அப்படின்ட்டேன். இப்போ ஒரு ஊழியக்காரன் ஒரு சபைக்கு வருகிற ஒரு பையனை குறித்து உண்மையை சொல்றாரு. அப்படியே ஏங்க அப்படி சொல்லணும், ஏதாவது சொல்லி அந்த பையன் கல்யாணம் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அந்த கட்டிக்கிற பொண்ணே அவன் ஒழுங்காக வச்சுக்குவாங்க. நாளைக்கு நற்பெயர் ரொம்ப முக்கியம். ஒரு பையனை பற்றி இந்த குடும்பத்தார இடத்துலேயே மினிமம் பாசுகிட்ட கண்டிப்பாக கேட்பாங்க. எல்லாரும் நம்ம சபையில் கூட சிலர் பொண்ணை கூப்பிட்டவங்களும் சரி, பொண்ணு எடுக்கணும் சரி, கேட்கலாம் செஞ்சுருக்கிறாங்க. சில விஷயங்களை நம்ம ஓப்பனாக தான் சொல்கிறேன்.
எல்லா ஆராதனையும் வருவாங்களான்னு கேட்பாங்க. இல்லை அவன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவாங்க பையன் அப்படித்தான் சொல்லியிருக்கேன். அது சில விஷயங்களை மறைக்க முடியாது. ஆக நாம் ஒழுங்காய் இருந்தால் எதிர்காலங்கள் சரியாக இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நம்ம எல்லாருக்கும் தந்து, நம்முடைய திருச்சபையாருக்கு தந்து தேவன் நம்மை நடத்தும்படி கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். விசேஷமாக அதிகமாக விபத்துகள் நடக்கிறது. இந்த விபத்துகளில் இருந்து கர்த்தர் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கும்படி நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சகோதரர்களை, வாகனத்தில் செல்ல எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் வேலை செய்கிற பிள்ளைகள் எல்லாருமே தன்னுடைய பாதுகாப்பு இருக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். சபையில் இருக்கிற அத்தனை குடும்பங்களும் சபை ஆராதனைகளிலே சரியாய் ஒழுங்காய் பகுபெற தேவன் அவர்களுக்கு அனுகிரகம் செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். ஆமென். உண்டாகலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். பவுல் ரோமாவுக்கு ரோமன் 9ஆம் அதிகாரத்தை நாம் தியானம் செய்து வருகிறோம். தேவன் யாருமே இரக்கமாக இருக்கிறாரோ அவர்கள் மேல் அவர் இரக்கமாக இருக்கிறார். தேவனுடைய பார்வையில நாம் சரியாக செயல்படும் போது தேவன் நம்மை இரக்கம் வைக்கிறார். மனித பார்வையில சரியா செய்யக்கூடாதா அப்படின்னா, மனித பார்வை என்பது பரிசுத்தம் இல்லாதது. தேவனுடைய பார்வை மட்டும்தான் பரிசுத்தமானது. அல்லேலூயா. அதனால வசனம் அப்படி சொல்லுது, தேவனுடைய பார்வையில நாம் சரியாக செயல்படணும். தேவனுக்கு முன்னாடி அது சரியா இருக்கும். மனுஷ பார்வையில சரியானது தப்பானது. ஜெபத்தில் சொல்றது போல ஒரு வாலிப பையன் தன் தகப்பனை உள்ள கை நீடி அடித்தான். இது மனுஷ பார்வையில சரியாகவும் இருக்கும், மனுஷ பார்வையில தப்பாகவும் இருக்கும். கூட இருக்கிற இன்னொரு வாலிப பையன் சூப்பரா மச்சானுமா யார் வச்சிருக்கு? அப்பா வச்சிருக்கு. அப்பா அவன் பார்வையில் அது சரியா அவனுக்கு அது சரி. அதனாலதான் பைபிள் என்ன சொல்லுது, மனுஷ பார்வையை கொண்டு வரல. மனுஷன் நல்லதாகவும் சொல்லுவான், கெட்டதாகவும் சொல்லுவான். சிலர் தப்ப செய்யறதுக்கு ஊக்குவிக்கிறதும் மனுஷன் தான். சில தப்புன்னு சொல்றோம்னு யார் தான்? மனுஷன். ஆனா தேவன் அப்படி கிடையாது. தேவனுடைய பார்வையிலே சகலம் நல்வொழுக்கமுடையது. அது சரியாதான் செய்யும். அவர் பார்வையில எது சரியோ அதை தான் அவர் செலக்ட் பண்ணுவார். அதனால மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் அப்படின்னா, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். வாயில வேணா நம்ம தப்பியத்துக்கு எதனாலும் சொல்லலாம், ஆனா நம்ம உள்ளத்தை கர்த்தர் அறிவார். எதை மறைச்சு பேசுறோன்றதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் உள்ளத்தை அவர் பார்க்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறார். தேவனுடைய இரக்கம் யாருக்கு கிடைக்கிறதுனா, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவனுடைய இரக்கம் கிடைக்கிறது. கர்த்தருக்கு யார் பயப்படுறாங்களோ அவங்க ஆண்டவர் செலுத்துறார். மூத்த மகன் ரொம்ப சிறப்பானவன், பாவம் செய்யாதவன். யார் மூத்த மகன்? பைபிள் இருக்கிற புரிய ஆண்டவர் சொல்லுவோம். ஒரு தகப்பனுக்கு 2 மூத்த மகன் பாவம் செய்ய, இளைய மகன் தப்பு பண்ண.
ஆனா அதே பையன் திரும்பி வரும்போது தகப்பன் யாரை மிகைப்படுத்துறார்? இளைய மகன். ஏன்னா அந்த மனம் திரும்புதலை தான் தேவன் விரும்புகிறார். அவங்களுக்கு தான் தேவன் யாரும் செய்யறாரு. அதான் ஒப்பிட்டு காட்டுற அந்த பகுதி எதுனா, எவனுக்கு தேவன் இறங்குகிறார் என்றால், எவன் கர்த்தரை விரும்புகிறானோ, கர்த்தரிடத்தில் சமர்ப்பிக்கிறானோ அவனுக்கு இறங்க செய்யறார். அதே மாதிரி தான் நம்மளும் இந்த தகப்பன் கூட அதான் செஞ்சார். நாம் ஒன்றை அறிய வேண்டும். நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கு பயந்து செய்ய வேண்டும். அல்லேலூயா. இருபத்தி ஓராம் வசனம் சொல்லுகிறது, மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே உயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனை மாட்டின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாய் உனக்கு என்ன? எது மேல நீடிய சாந்தத்தோடு பொறுமையா இருக்கிறாரு? வசனத்தில் பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க, அதான் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி உள்ளது அந்த பாத்திரம் எதுக்காகவா? எதுக்காகத்தான் அந்த பாத்திரம்? அழிவுக்காக. அழிவுக்காகவே சிலது இருக்குதான். எவ்வளவு ஆபத்தான மண்ணு குயவன் மண்ணை செய்ய, மண்ணை எடுத்து பிசையலாம். பிசைஞ்சே உள்ள கல், அப்புறம் தூசி இதெல்லாம் தூக்கி தூர போகணும். அது உள்ள ஒரு சின்ன கல் இருக்குன்னு வச்சுங்க. எதுல? இந்த மண்ணுல. இப்ப பானை செஞ்சாச்சு, பானை சூப்பரா பண்ணியாச்சு. ஆனா அந்த பானைக்குள்ள என்ன இருக்கு? ஒரே கல் இருக்கு. இப்ப அந்த பானையில தண்ணி ஊத்தினாலும் தண்ணி எது வழியா வந்துடும்? அந்த கல் வழியா வீக்க. ஏதாவது பூசி ஏதாவது இருந்தாலும் துருவு ஏதாவது இருந்தாலும் அது வழியா வீக்க. அதனால்தான் மண்ணை முதலாவது நன்றாக பிசைந்து அதை பதப்படுத்தி அதை சரியா மண்ணை முதல்ல கரெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஒரு பானை செய்யப்படும். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை. கர்த்தர் அப்படிதான் நம்மளை உருவாக்குறார். நம்ம கிட்ட எல்லாமே இருந்துட்டு நம்ம ஒரு பானையா உருவாக்கிட்டாருன்னா பானை பார்க்கறது நல்லதான் இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்? அது என்ன ஆயிடும்? ஒழுங்காக. நாம் ஒரு ஒழுங்குகிற பானையா இருந்து விடக்கூடாது. அந்த மண் சரியாக அந்த மண்ணை உருவாக்கணும். முதல்ல பானை உருவாக்குறதுக்கு முன்னாடி எது உருவாக்கணும்? மண். அதை ஊற வச்சு அதை பிசைஞ்சு அதை நல்ல பதத்துக்கு கொண்டு வரணும் அந்த மண்ணை. அல்லேலூயா. ஆமா. அதிரசத்துக்கு எப்படி பதமா எடுத்து அதை வச்சு அதுக்கப்புறம் அதிரசம் பண்றாங்க, அது மாதிரி இல்லையா? தோசைக்கு அப்படிலாம் பண்றீங்க, எல்லாத்தையும் அப்படிதான் பண்றீங்க. அப்போ ஒரு பானை உருவாக்குறதுக்கு இவ்வளவு செய்ய வேண்டியதா இருக்கு. ஆனால் இன்றைய நிலை அதல்ல. இன்றைக்கு மோசமான ஒரு காலகட்டத்தில் உலகம் இருந்து கொண்டிருக்கிறது, கிறிஸ்தவம் இருந்து கொண்டிருக்கிறது, ஊழியர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், விசுவாசிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாஸ் என்றவன் பிசாசா மாறுறதுக்கு முன்னாடி யாரா இருந்தான்? யாருங்க? யாரா இருந்தா எப்படின்னாங்க?
தேவ தூதனா இருந்தார். யாரோடு இருந்தவன்? தேவனோடு இருந்தவன். அவனுடைய வேலை என்ன தெரியுமா? 24 மணி நேரம் லூசிபருடைய வேலை என்ன தெரியுமா? எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கும். அவன் அப்படி சட்டையை எடுத்து அப்படி இடிச்சாலே ஒரு இசை வரும். அப்படிப்பட்ட உன்னதமான இடத்திலிருந்து அவன் என்ன பண்ணாமா? கீழே. ஏன் தெரியுமா? அவன் நான் தேவன் என்று சொல்லிக் கொண்டான். தன்னை தேவனுக்கு ஒப்பாக வைத்துக் கொண்டான். ஆண்டவர் அவனை தள்ளிட்டார். அவன் தான் பிசாசு, அவன் தான் ஜாதகம். யாருக்கு எதிராக செயல்படுகிறவர்? தேவனுக்கு எதிராக செயல்படுகிறவர். யாரை கொண்டு செயல்படுகிறான்? தேவனுக்கு எதிராக யாரை கொண்டு செயல்படுவான்? இப்ப எனக்கு எதிராக ஒரு எதிராக செயல்படணும். யாரை கொண்டு செயல்படுவான்? யாரை கொண்டு செயல்படுவான்? உங்களுக்கு எதிராக ஒருவன் செயல்படணும். யாரை கொண்டு செயல்படுவான்? இப்ப சார்லஸ் இருக்கிறாரு, அவர் ஒரு வேலை செய்யறாரு. சார்லஸ் எதிராக யார் செயல்படுவான்? வெளியால் செயல்படுவான். யாரை கொண்டு செயல்படுவான்னா அவர்கிட்ட வேலை செய்யறவங்களை வச்சுன்னா அவரை மோசம். அப்போ என்னை யாருன்னா கை வைக்கணும். நான் உங்களுக்கு மூலமா தான் போடுவோம். நீங்க தான் உங்களுக்கு தூக்கு கொடுக்கணும். அப்போ பிசாசு என்கிறவன் யார் மூலமாக தேவனை வேதனைப்படுத்துகிறான், எதிராக செயல்படுகிறான் என்றால் நம்ம மூலமா தான் செயல்படுவோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒழுங்கா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. அவனுக்கு என்ன பண்ணுங்க? எதிர்த்து இல்லைங்க, இல்லைன்னா உங்களை வச்சே அவன் சாய்ந்தார். அப்போ நம்ம சாதாரண மண்ணாக நாம் இருந்தால் தேவன் நம்மை உருவாக்குகிறார். அந்த மண்ணில எந்த விதமான பாவ காரியங்கள் இருக்கக்கூடாது. அப்பதான் உருவாகும். ஓட்டை இருந்துச்சுன்னா பாவமும் செஞ்சுட்டு இருப்போம், பரிசுத்தமாக வாழ்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு இருக்கிற நிலைப்பாடு நிறைய பேர் அதை தான் செய்கிறாங்க. ஒழுங்கும் மேல நறுக்குவார். ஒழுங்கும் பிசாசு கூட நிறைய பேர் இருக்காங்களா? ஆண்டவரோட நிறைய பேர் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, யார் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க? யாரு கூட ஜனம் நிறைய இருக்கு? பிசாசோடு தான். தேவனோடு இருக்கிறவருக்கு சிலர் தானே. அப்படிதான் சொல்லு பைபிள். பாதாளத்துக்கு போற வழி அங்கே, அப்படிதான் சொல்லுது. பரலோகத்துக்கு போற பாதை அங்கே. அங்கே அநேகர் என்று சொல்றது, இங்க சிலர் சொல்லிட்டு. அப்ப எதை பார்க்க அதிகமா இருக்கு ஜனம்? பாவம் பண்ணது ஓடுது ஜனம். கெட்ட வழிக்கு நிறைய பேர் ஓடுறோம். ஆனா பரிசுத்தமாய் வாழ்வதற்கு சிலர், ஒழுக்கத்தை கடைபிடிப்பது சிலர். ஆண்டுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது சிலர். யாக்கோபு 12 பிள்ளைகள் இருந்தாலும் ஒருவன் மாத்திரம்தான் யாக்கோபு பேச்சு கேட்கிறான். புதிய ஏற்பாட்டிலே 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாலும் சீஷர்கள் இருந்தாலும் ஒரு சிலர் தான் அவருடைய வார்த்தை கேட்கிறார்கள், கீழ்ப்படுகிறார்கள். அப்போ உருவாக்கப்படுதல் மிக மிக முக்கியம். உருவாக்கப்படாமல் நாம் நிலை நிற்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க, பானை உருவாக்குறோம். அந்த மண் நல்ல மண் இல்லை, கல்லும் முள்ளமா இருக்குது. ஆனால் பானை செஞ்சாச்சு. பானை செஞ்ச பிறகு அந்த பானை பயன்படுத்த முடியுமா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அந்த பானையை சுடணும். சுட்டுட்ட பிறகு அந்த பானையை பயன்படுத்தும் போது அந்த பானை ஒழுகுது. என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் பயன்படுமா அந்த பாத்திரம்? என்ன பண்ணிடலாங்க? உடைச்சிட்டு அது ஓடா போயிடுது. ஒன்றுக்கு பயன்படாது. அப்போ
அதை சுடுவதற்கு முன்பதாகவே அதை என்ன பண்ணணும்? உடைச்சு அதை சீர்படுத்தணும். மண்ணா இருக்கும் போதே இதுல கல்லு இருக்குது, இதுல முள்ளு இருக்குது, இதுல எதாவது கிடைக்கிறதெல்லாம் எடுத்து சீர்படுத்தணும் அப்படின்னு அப்போ அதை உடைச்சணும். அப்பதான் ஆண்டோட வார்த்தை சொல்லுது, அவர் நம்மை உடைத்து அவரே நம்மை உருவாக்குறார். சுட்டுட்ட பிறகு ஒண்ணும் பண்ண முடியாது. அது என்ன பாச சுட்டுடுது அப்படின்னா முடிஞ்ச கதை. அதாவது ஆண்டவருடைய வருகை வரும்போது ஆண்டவருக்குள்ளே நம்ம எடுத்துக்கொள்ளப்படாமல் போனால், கைவிடப்பட்டு போனால், ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்றாரு சொல்லுது பைபிள், நீங்கள் எவ்வளத்தார் உங்களை நான், அப்போ உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, வெளியே போடாது அர்த்தம். அப்போ உருவாக்குறது எப்போ? இப்போ கல்லுக்கு தான் பார்த்து இப்ப எடுத்து போடணும். அந்த கல்லை உருவாகி ஒரு செட்டில் ஆன பிறகு அது போகாது, எழுத முடியாது, உடைச்சிடும், வேஸ்ட் ஆயிடும். இப்பதான் நம்மளை நிதானி தெரியணும், இப்பதான் நம்மளை சீர்படுத்தணும், இப்பதான் நம்மளை ஒழுங்குபடுத்தணும். அவர் நம்மளை உருவாக்குவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். கல்லு முள்ளு அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு உருவாக்குங்கன்னா அவர் உருவாக்கவே மாட்டாரு. நம்ம ஏற்கனவே இருக்கிற கெட்ட பழக்கங்களை வச்சுட்டு ஆண்டவரே என்னை உருவாக்கணும்னா உருவாக்க முடியாது. அவரால் முதல்ல அந்த முள்ளை தூக்கி போடுறான், அந்த கல்லை தூக்கி போடுறான்னு. அதனாலதான் வசனம் அப்படி சொல்லுது. அதாவது களிமண்ணினாலே உயர்வன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கு இன்னொரு பாத்திரத்தை, நீ எந்த பாத்திரன்றதை நீ தான் முடிவு. நீ கனமான பாத்திரமா கனவீனமான பாத்திரமா? அந்த அளவுக்கு தேவன் நம்மை ஒரு கனமான பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக உருவாக்கணும் அப்படின்னா நாம் அந்த ஒழுங்குக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லு, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல தேவன் எல்லாத்தையும் ஆடு மாடு கோழி அது இது எல்லாத்தையும் படிச்சாரு. மனுஷன் படிச்சார். மனுஷன் எத்தனை நாள் படிச்சாரு? எத்தனை நாள்? 6வது நாள் படிச்சாரா? கரெக்டா தப்பா? படிச்சேன். அவனை ஆணும் பெண்ணுமா படிச்சேன். மிருகத்துக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கு. மிருகத்துக்கு சட்டத்திட்டம்லாம் கிடையாது. ஆனா அது கோட்பாட்டுக்குள்ள வாழுது. ஆனாலும் மனிதனை போல அல்ல. மனிதனுக்கு தான் தேவன் அறிவையும் ஞானத்தையும் நல்ல புத்திகளை கொடுத்துக்கிறார். அவனுக்கு ஒரு குடும்ப வாழ்வு இருக்கு, அவனுக்கு தாய் இருக்காங்க, தகப்பன் இருக்காங்க, அண்ணன் இருக்கிறாங்க. எல்லா உறவு முறைகளை வைத்திருக்கிறார், ஒழுங்குமுறைகளை வைத்திருக்கிறார், சீரமைப்பை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த சீரை மீறி அந்த ஒழுங்கு மீறி நம்ம செயல்பட்டா பாவம், அது பாவம். செயல்படக்கூடாது. 1 2 3 4 இருக்குன்னு வச்சுக்க, அதான் ஏபிசி படிமா. அந்த ஒழுங்குக்குள்ளதான் வாழணும், அந்த ஒழுங்குக்குள்ளதான் கடந்து போகணும். படினா இதை ஒண்ணா போகணும். கேட்ட உடனே 4 படியில காதலிச்சுன்னா அது என்ன பண்ணிடும்? அது விட்டுரும். சில சட்டத்திட்டங்கள் அந்த ஒழுங்குக்குள்ளே நம்ம வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். என்னால முடியும், 4வது படியில் கால வைக்க முடியும் வச்சு நடக்கூடாது, முடியும். ஆனால் வாழ்க்கையில சரி வராது, வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அது உனக்கு தீமையாக அமைந்துவிடும். சரியான அந்த ஒழுங்குக்குள்ளே நாம் வர வேண்டும் என்றால், நாம் கனமான ஒரு பாத்திரமாக வாழ வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மை கனமான காரியத்துக்காக நாளைக்கு தேவன் நம்மை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு ஒழுங்கு வேண்டும். அல்லேலூயா. நம்மிடத்துல கல்லு இருக்கான்னு பார்க்கணும், ஒழுங்கின்மையான விஷயங்கள் இருக்கான்னு பார்க்கணும். கல்லுனா என்னது? மரம்னா என்னது? தூசுனா என்னது? தேவையில்லாத காரியங்களை நமக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. பைபிள் கவனிங்க. பைபிள் வாலிப பையன் என்ன பண்ண சொல்லிருக்கு? வாலிப பிள்ளையே பைபிள் என்ன பண்ண சொல்லிருக்கு? அடிக்க சொல்லிட்டா இல்லையா? அடிக்க
அவனுக்குள்ள இருதயத்தில் என்ன ஒட்டிட்டு இருக்குமா? பாவங்கள், கர்வம், கீழ்ப்படியாமை, அகந்தை, அழுக்கு ஒட்டிட்டு இருக்கும். இதெல்லாம் நீக்குவது அதுதான். அல்லேலூயா. யோபு இருந்தார்ல, யோபு பலி செலுத்தினார்ல, எது செலுத்தினார் பலி? என் பிள்ளைகள் எங்கேயாவது பாவம் செஞ்சிட்டு இருப்பாங்களோ, கர்த்தருடைய கோபம் அவங்களுக்கு முன்னாடி போயிட்டு அவங்க அழிச்சிருமோ, அதனால் அந்த பிள்ளைகளுக்கு பாவனை செய்வதற்காகவே பலி செலுத்தினவர் தான் யோபு. தானா வருங்க நம்முடைய நேச்சுரல் பாடி, நேச்சுரல் ஹியூமன் நேச்சுரல், மனித இயல்பு, அதெல்லாம் போக்கணும். அதுதான் இந்த கல்லு, முள்ளு, தூசு இதெல்லாம் போகணும். எல்லாம் போயிட்டு மண்ணு நல்ல பரிசுத்தமாகணும். அல்லேலூயா. மண்ணு அப்பழுக்கற்றதாக பரிசுத்தமானதாக பாத்திரம் செய்வதற்கு தகுதியானதாக இந்த மண்ணு மாறணும். அதுக்கப்புறம் தான் அது பாத்திரமாக உருவாக்கப்பட்டு அது சுட்டரிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு தகுதியாய் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு முன்னாடியே பயன்படுத்த முடியாது. பாத்திரத்தை செஞ்சுட்டு தண்ணி ஊற்றி செய்ய முடியுமா? அது சுடணும். அப்பதான் அதை குழம்பு வைக்கலாம், சோறு செய்யலாம், எல்லாம் பண்ணலாம், தண்ணி ஊற்றி வைக்கலாம். பயனுள்ள ஒரு பாத்திரமாக நாம் மாற வேண்டும் என்றால் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம் உருவாக்குவது அவசியம். அல்லேலூயா. அதுதான் இங்க பவுல் கனமான பாத்திரம், கனவீனமான பாத்திரம். கனவீனமான பாத்திரமும் பார்க்கறதுக்கு சரியாக தான் இருக்கும். கனமான பாத்திரம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பயன்பாட்டுக்கு வரும்போது தான் தெரியும் அதனுடைய காலங்கள் எப்படி நீடிக்கும். அல்லேலூயா. எவ்வளவு ஊமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அஸ்திபாரம் விட்டு கட்டின வீடு, அஸ்திபாரம் இல்லாமல் கட்டின வீடு, அஸ்திபாரம் இல்லாமல் கட்டின வீடும், அஸ்திபாரம் போட்டு கட்டின வீடும் பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஒரே மாதிரியா தான் இருக்கும். ஆனால் பிரச்சனை வரும்போதுதான் தெரியும் எது நிற்கிறது, எது விழுந்து போனது என்று தெரிய வரும். அது வரைக்கும் தெரியாது. எல்லாம் நல்லா தானே இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்கு. உள்ள மண்ணில வச்சு கட்டிட்டு மேல சிமெண்ட் வச்சு பூசிட்டு அந்த பில்டிங்ஸ் தான் இருக்குமா? பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். சிமெண்டாலாம் கட்டிருக்காங்கம்மா தெரியும். ஆனால் நீடித்து வாழ்வதற்கு, நிலையாய் நிற்பதற்கு அஸ்திவாரம் சரியாக போடப்படாவிட்டால் அது உடைந்து அழிந்து போகும். நாம் ஒழுங்கின்மையான விஷயங்களில் ஈடுபட்டு கனவீனமான ஒரு நபராக, கனவீனமான ஒரு பாத்திரமாக, கனவீனமான ஒரு காரியத்தை செய்கிறவராக ஒரு நாளும் அமைந்து விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆட்சியில் சொல்கிறாங்க 13 வயசு 14 வயசுல குழந்தை, அதுவே குழந்தை, அது ஒரு குழந்தை பெற்ற இருக்குமா? அது ஆட்சி இருக்குமா? இருக்கிறதில்லை. அப்போ திருமணம் செய்வதற்கோ குழந்தை பெற்றுக் கொள்வதற்கோ ஒரு ஏஜ் இருக்கிறது. 13 வயசுலயும் குழந்தை பெற்றெடுக்கலாமா? எடுக்கலாம். 12 வயசுலயும் குழந்தை பெற்றெடுக்கலாம். மூணு 12 வயசுல குழந்தை பெற்றெடுக்கிற மாதிரி அதுக்குன்னு தேவன் வைத்திருக்கிற அந்த கால நிலையில ஒரு குழந்தை பெற்று ரெண்டுத்துக்கும் உள்ள ஆரோக்கியம் வேற, அந்த தாய்களுக்கு உண்டாகிற ஆரோக்கியம் வேற. ஒழுங்கு அந்த காரியங்களுக்குள்ள நல்ல ஒரு பாத்திரமாக உருவாக்குற விஷயங்கள் நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அதைதான் நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக எழுதுகிறார். மண்ணு மேல உயவனுக்கு அதிகாரம் உண்டு. சிலது கனவீனமாக உருவாக்கப்படுகிறது, சிலது கனமாக உருவாக்கப்படுகிறது. நீ கனவீனமாக உருவாக்க போறாயா இல்ல கனமாக உருவாக்க போற? அது மண்ணு பொறுத்துதான். மண்ணை பொறுத்துதான் இந்த 2 பாத்திரங்கள் உருவாங்க. சரியான மண்ணாக உயவன் கையில் உள்ள சரியான மண்ணாக நாம் இருந்தால்
கனமான நிலையில் நாம் உருவாக்கலாம். இலைந்தால் நாம் கனவீனமாகத்தான் காணப்படுவோம். அல்லேலூயா. ஒரு நாளும் நாம் கனவீனமாக காணப்படக்கூடாது. கனமுள்ள ஒரு பாத்திரமாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. 24வது வசனத்தை பாருங்கள். 24வது வசனம். அவர் யூதரிலிருந்து மாத்திரம் அல்ல, புறஜாதிகளிலும் இருந்து நம்மை, அந்தபடி எனக்கு ஜனங்களால் அல்லாதவர்களை, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும், சிநேகிக்கப்படாதிருந்தவர்களை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைத்து என்ன சொல்றாருன்னா, சொல்றோம் யூதர்கள் மட்டும்தான் அல்ல, யாரையும் கனமுள்ள பாத்திரமாக ஆண்டவர் பணைய யாருக்கு இந்த ஸ்டெப். யூதர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்பது அல்ல. கர்த்தர் எந்த மனுஷனுக்கு உதவி செய்கிறவர், எந்த மனுஷனையும் உருவாக்குகிறவர். ஆனால் வழிமுறை என்பது செய், ஒழுங்கு என்பது செய். அல்லேலூயா. சகலமும் நல்வொழுக்கமாக அதினதின் காலத்திலே சரியாய் செய்யப்படுவதுதான் அவசியம். அமைப்புக்கு இயங்குவது அவசியம். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்ல. அல்லேலூயா. ஒரு ஊழிய நிலையில் வந்தாலும், ஒரு வேலைக்கு வந்தாலும், ஒரு கலெக்டராக வந்தாலும், ஒரு எம்எல்ஏவா வந்தாலும், ஒரு எம்பியா வந்தாலும், ஒரு மினிஸ்டரா வந்தாலும், ஒரு அங்கீகாரம் என்பது ஒரு ஆர்டினேஷன் என்று இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அவசியம். பிரதிஷ்டை என்பது அவசியம். அதற்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுதல் அவசியம். இப்போ சிஎம் இருக்கிறது யாரு? ஸ்டாலின். இப்போ நான் போய் நான் தான் சிஎம் சொல்லிக்க முடியுமா? வேற யாரும் சொல்லிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அதுக்கு சில டாக்குமெண்ட்லாம் இருக்கு. அந்த டாக்குமெண்ட் அடிப்படையில் அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்து, அந்த டாக்குமெண்ட்லாம் யாரெல்லாம் வச்சிருக்கு, உதாரணத்து எம்எல்ஏ ஆகிறாங்க, எம்எல்ஏவுக்கு ஒரு பேப்பர், ஜெயிச்சிட்டு பேப்பர் கொடுக்குறாங்க. அந்த பேப்பர்லாம் ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்து தலைமைச் செயலாளர் போது அந்த பேப்பர்ஸ்லாம் அவங்க கலெக்ட் பண்றாங்க. யாரெல்லாம் மெஜாரிட்டியா இருக்கிறாங்களோ அந்த மெஜாரிட்டி உள்ள பேப்பர்லாம் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க தான் சிஎம்மா போடுறாங்க. அவங்க தான் அதிகாரம். இப்போ சகலமும் ஒவ்வொரு காரியமும் அப்படித்தான். ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேர்ல அப்பா அம்மாவுக்கு உட்பட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மா காலங்கள் கடந்து போகிறது. அவங்க பெரிய அண்ணன் பெரிய அக்கா யாரும் இருப்பாங்க. அவங்க விஷயங்கள் நடக்கிறது. அவங்களுக்கு உட்பட்ட அந்த குடும்பம். இதுதான் ஒழுங்குமுறை. ஒழுங்குமுறை. அக்கா இருக்க, 2 அக்கா இருக்க, 3 அக்கா இருக்க, கடைசி இருக்கிற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி விட்டு அது ஒழுங்கா இல்லையா? அதை நம்ம அங்கீகரிக்கிறது இல்லை. கல்யாணமே ஆகாமல் குடும்பம் நடத்துறவங்க இருக்காங்களா உலகத்துல? அப்ப எல்லாருமே கல்யாணம் ஆகாமே குடும்பம் நடத்திடலாமா? இல்ல இல்ல. அப்ப ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, திருமணம் நிகழ்வுன்னு ஒண்ணு இருக்குல்ல, நிகழ்ச்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. சகலமும் சரியாக நடத்தப்படணும். அப்பதான் நம்ம சரியான ஒரு பாத்திரம். அதெல்லாம் பாத்திரம் இருக்கு. பாத்திரம் என்பது நம்முடைய வாழ்வை குறிக்கிறது. இங்க சொல்லப்படுற பாத்திரம் ஒண்ணு கனவீனமானது, ஒண்ணு இது வாழ்க்கையை குறிக்கிற பாத்திரம். நம்முடைய லைஃப் ஸ்டைல், நம்முடைய வாழ்க்கை தரமானதா தரம் இல்லாததா, கனமானதா கனவீனமானதா? பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. இவனை பார்த்தா அப்படிதான் இருக்கு, அவனை பார்த்தா இருக்கு. பிரச்சனை வந்தாலும் எவன் இருக்கிறானோ அவன் தான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அதன் மேல் மோதியது அவன். எவன் விடாமல் ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறான், விசுவாச தன்மையோடு இருக்கிறான். அதுதான் முக்கியம். ஆன்லைன்ல உள்ள போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் காணப்படுது. தப்பா தவறானவர்கள் உருவாகி தன் வாழ்வையும் எடுத்து போட்டு
ஒன்றா மனைவி பிள்ளைகளுக்கு ஒழுங்கில்லாமல், கணவனுக்கு ஒழுங்கில்லாமல் பைபிள் எடுத்துட்டு சுத்துற ஆட்கள் இன்றைக்கு நிறைய பெருகி போயிடுச்சு. அவங்க லைஃப் போய் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரங்க உண்மையா இருக்க மாட்டாங்க. ஆனா பைபிள் எடுத்து ரோட்ல சுத்தி உட்காந்து கணவனுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க. மனைவிக்கு உண்மையா இருக்காத எத்தனையோ பேர் நம்மளை சுற்றிலும் கூட நிறைய இருக்கிறார்கள். ஜாக்கிரதையா இல்லை அப்படின்னா விசுவாச வாழ்க்கையை அழித்துக் கொள்வீர்கள், விளைவிக்கப்பட்டு போவீர்கள். வெள்ளமுள்ள ஒரு ஒழுங்கு நிறைந்த பாத்திரங்களாக, வாழ்வியலை உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். இல்லைன்னா பைபிள் வச்சுட்டு வெளியே போயிடும். எப்படி வேணாலும் இருந்துட்டு போகும், யாரும் கேட்க போறது அல்லேலூயா. யாரும் கேட்க மாட்டாங்க. தாய் தகப்பனுக்கு உட்பட்டு வாழும்போது தாய் தகப்பன் சில சட்டத்திட்டங்களை சொல்வார்கள், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டுக்கு வெளியே கொடுத்துருவாங்க. நீ போயிட்டு என்ன இருந்துங்க எனக்கு தெரியாது. அதுதான் ஆண்டவர் செய்கிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றணும். ஒழுங்கவா பின்னாடி. ஏன் பின்னாடி வரணும்னா நீ ஒழுங்கா வரணும், இல்லைன்னா வேற யார் பின்னாடியா இருப்போம். ஆண்டுடைய வார்த்தை நல்ல ஒரு பாத்திரமாய், கனமான ஒரு பாத்திரமாய், ஒழுகாத ஒழுக்கம் உடைய பாத்திரமாய் இருக்கும்னா நம்மிடத்தில் இருக்கிற தவறுகள், சில தவறான புத்தீனமான விஷயங்கள் இதெல்லாம் தூக்கி போட போகும். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம் அல்லேலூயா. எனக்கு சோறு செய்ய தெரியும், சமைக்க தெரியும், இதெல்லாம் கரெக்ட். ஆனா எத்தனை பேருக்கு சோறு செய்யறது தான் முக்கியம். வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க, 2 படி சோறு அச்சைட்டு போட்டு செய்வியா? 2 பேருக்கு 2 கிலோ கறி எடுத்து செய்வியா? வீட்டுக்கு அடி மாட்டான், இல்லை மனைவி அடி மாட்டான். அதே போல் நீ செய்யறது சரியானதாக இருந்தால் அது நல் ஒழுங்கு முறையதாக இருக்கு. சரியான கனமான விஷயங்களை, சரியான விஷயங்களை தான் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறார். அது கனமான விஷயங்களை கனமான பாத்திரங்களாக நாம் உருவாக வேண்டும். அல்லேலூயா. உருவாகிட்ட பிறகு சீர்படுத்தவே முடியாது. உருவாவதற்கு முன்னாடி தான் சீர்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கல்யாண மனதை திருத்த முடியாது, கல்யாண மனத்துக்கு முன்னாடி திருத்தணும். புரியுதா? எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் திரும்பி ஒன்றும் பிரயோஜனமும் கிடையாது. ஒரு பிரயோஜனம் அப்படியே விட்டுற வேண்டியது. அது முடிஞ்சு போன கதை விட்டுருவாரு அப்படி. புரியுதா? அப்போ நாம் உருவாகி பயன்பட வேண்டுமே ஒழிய உருவாகி ரோட்ல போன்ற ஓடுகளாக மாறிவிடக்கூடாது, பயனற்றவர்களாக மாறிவிடக்கூடாது. உருவாகுதல் என்பது தேவனுக்கும் இந்த உலகத்துக்கும் நாம் பயனுள்ளவர்களாக இருப்போம். தேவன் பயனுள்ளவர்களாக இருக்கிறதுனால ஏற்றுக்கொள்ள மாட்டார். தேவன் பரிசுத்தமான அந்த ஒழுங்குக்குள்ள இருந்தால் தான் அவர் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. ஆமா, காயும் ஆவேலும் காணிக்கை செலுத்தினார்கள். 2 காணிக்கையை கர்த்தர் என்ன பண்ணல? ஏத்துக்கிடல. எவ்வளவு பேர் வந்து காணிக்கை போட்டாங்க, எல்லா காணிக்கையும் கர்த்தர் ஏத்துக்கிடல. எவ்வளவு பேர் ஜெபம் பண்ணினாங்க, எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் ஏத்துக்கிடல. எவ்வளவு பேர் ஊழியம் செய்தாங்க, எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஏத்துக்கிடல. தெளிவாக இருக்க வேண்டும். நாம் கனமான பாத்திரங்களாக இருந்தால்தான் கர்த்தர் இதன் மூலமாக மகிமைப்படுவார். கனமான பாத்திரம்னா குவாலிட்டி இருக்கணும், தகுதி இருக்கணும். அல்லேலூயா. பொருள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நல்ல பாயசம், அடை பாயசம், நல்ல பருப்பு பாயசம், பாத்திரங்களுக்கு ஜெகத்தில் இருக்கிற புத்த சாமியா சாப்பிட மாட்டோம்ல, அதேதான்.
சிம்பிள். பாயசமும் நல்லதுதான், ஆனா கொண்டு வர பாத்திரம் பாத்ரூம்ல இருந்த கருத்து, பாத்ரூம்ல இருந்த பகிடி. ஆக இந்த லக்கு, இந்த பகிடி பரிசுத்தமானதான் கொண்டு வருகிற பொருளை கர்த்தர் அங்கீகரிப்பார். இல்லை என்றால் அந்த பொருளை கர்த்தர் அங்கீகரிப்பதே கிடையாது. நம்முடைய சமூகத்தை முழங்கால் பண்ணிடுவோம். நம்முடைய வாழ்வியல் கனமான காரியமாய் இருக்கணும்னா நாம் உருவாகணும். நாம் உருவாகாமல் தேவன் எதையும் அங்கீகரிப்பதில்லை. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறான். நம்முடைய இருதயம் பரிசுத்தம் இல்லாத, கரை இல்லாத, தூய்மையான நிகழ்வாக இருக்க வேண்டும். எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு வீட்டுக்குள்ள போறோம், ஒரு குழந்தை வாங்காதுன்னு சொல்லுது, பெரியவங்க எல்லாம் கம்முன்னு இருக்கிறாங்க. அது ஒரு நிகழ்வு. ஒரு வீட்டுக்குள்ள போறோம், பெரியவங்க எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்றாங்க, குழந்தைங்க கம்முன்னு இருக்கு. இந்த ரெண்டு நிகழ்வுல எது சரியானது? குழந்தைகள் வாங்கன்னு சொன்ன உடனே அதை நாம் பெரியதாக தவறாக எடுத்துக் கொள்கிறோம். ஏன்னா பெரியவர்கள் யாரும் அங்கீகரிப்பதில்லை. பெரியவர்களுடைய அங்கீகாரம் தான் நம்மை உள்ளே வரவேற்கிறது, சிறியவர்களுடைய இல்லை. நாம் வளரும்படி கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நாம் தேவன் விரும்புகிற நல்ல ஒரு மண்ணாக மாற வேண்டும். கல் இல்லாத, தூசு இல்லாத மண்ணாக மாற வேண்டும். பாவம் இல்லாதவர்களாக மாற வேண்டும். அப்போதான் தேவன் நம்மை உருவாக்குவார். அப்போதான் நாம் கனமான பாத்திரமாக மாற முடியும். ஆக இந்த வழிமுறைகளை, நெறிமுறைகளை உடையவர்களாக, கனமான பாத்திரங்களாக தேவன் நம்மை மாற்றும்படி கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். தகப்பனே, இந்த நேரத்திலே வந்தவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஆசீர்வாதவர்கள் மேல் இருக்கட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. Praise God. God bless you. சகோதரிகாய் நன்றி